மெக்கானிக் மற்றும் கஸ்டமர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த இதில் வந்து சைலன்ஸ் ஸ்டார்டர் கிட்டு வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க சேலம் மேலும் சேரன் சார். தொடர்ந்து வீடியோ பார்ப்போம். இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ப்ளெண்டருக்கு உண்டான ஐடச் செல்ஃப் ஸ்டார்டருக்கு உண்டான ஐட்டம்ஸ் இது என்னென்னா எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும், என்ன பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் இதில் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போது சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ளெண்டருக்கு ஆல்ட்ரேஷன் செல்ஃப் கிட்டுக்கு உண்டான ஒயரிங் கிட்டு இது நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது எல்லாமே அங்கங்கே எல்லாமே ஜாக் டைப் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து இசிஎம்மில் நம்ம எக்ஸலைட்டோட இசிஎம் ஐஹெச்சி கண்ட்ரோல் யூனிட்டில் நம்ம இதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இது கூட நம்ம பவர் காயில் ஒன்று இது கூட நம்ம கையில் கொடுக்குறவங்களுக்கு இதுவும் வந்து இது கூட கனெக்ட் ஆகிற மாதிரி கப்ளர் சிஸ்டம் தான் வந்து பண்ணியிருக்கோம். இதையும் நம்ம இது கூட கனெக்ட் பண்ணலாம். அடுத்தது நமக்கு காயில் கோரில் வர பிக்கப் காயில் இதில் வந்து நம்ம இதில் கனெக்ஷன் கொடுத்துடலாம். எல்லாமே வந்து கப்ளர் டைப் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இந்த காயில் கோரோட ஜாக்கையும் வந்து நம்ம ஐஹெச்சி கண்ட்ரோல் யூனிட்டில் நம்ம உள்ளே கொடுத்தாச்சு. அடுத்தது பேட்ரிக்கு உண்டான ஒரு கேபிள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து கிளிப் டைப்பு தான். இதையும் வந்து ஐஹெச்சி கண்ட்ரோல் யூனிட்டில் நம்ம கொடுத்துட்றோம். இது வந்து ஒரிஜினலில் வர பச்சை கலர் எர்த் ஒயரில் இந்த கருப்பு ஒயரை கொடுக்கணும். இது வந்து சிவப்பு ஒயரில் ஒரிஜினலாக வர ஒயரிங் கிட்டில் கொடுத்துட்டு இது பேட்ரி வந்து Z4 5LB ஒன்று ஆல்ட்ரு பண்ணி இது ரெண்டையும் டெர்மினலாக நீங்கள் முறிக்கிடலாம். அடுத்தது இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வர்றது. இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரைட் சைடு இது வந்து I3S சுவிட்சு, இது வந்து இன்ஜின் கில் சுவிட்சு ஆன் ஆஃப் மாதிரியும் செல்ஃபும் இதே ஒரே மவுண்ட்டில் வர மாதிரி கொடுத்துருக்கோம். அதுக்கும் வந்து ஒரு ஜாக் ஒன்று கொடுத்து கப்ளரில் ஜாயின் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்தது லெஃப்ட் சைடு மவுண்ட்டு ஒன்று, அதில் கிளச்சு சுவிட்சு, அதுக்கு வர ஒயரு, இதுவும் வந்து ஜாக் டைப்பாக வந்து நம்ம கொடுத்து லாக் பண்ணிக்கிறோம். இதுலேயும் உள்ள நம்ம போட்டோம். அடுத்தது இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஐஹெச்சி கண்ட்ரோல் யூனிட்டில் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னா லைட்டு மூலமாக நம்ம பிளிங்க் ஆகிறதுக்கு உண்டான ஹோல்டரும் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். இது நம்ம ஸ்ப்ளெண்டரில் ஸ்பீடா மீட்டரில் ஐபீம் பல்ப் வருது இல்லைங்களா, அந்த ஹோல்டரை கழட்டிட்டு நம்ம இதில் கனெக்ஷன் கொடுத்துட்டு இதை நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது பிளிங்க் ஆகும். மற்ற நேரத்தில் கம்ப்ளைண்ட் இருந்தால் மட்டும் எரிஞ்சிகிட்டே இருக்கும். அது என்ன கம்ப்ளைண்ட் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மேக்னெட்டையும் நம்ம இந்த வண்டிக்கு தகுந்த மாதிரி கீ கார்டு எல்லாமே ஆல்ட்ரு பண்ணி நம்ம ரெடி பண்ணி கிட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துட்றோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் செட் அப்படியே வந்தோம்னா செல்ஃப் ஆல்ட்ரேஷன் கிட்டு கன்வர்ஷன் கிட்டாக வந்து இது எல்லாமே நம்ம உங்களுக்கு கொடுத்துட்றோம். என்னென்ன வண்டிக்கு செட் ஆகும் அப்படின்னா 1986 வந்த ஹீரோ ஹோண்டா CD100 SS பேஷன் ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்த வண்டிகளில் அந்த ஹீரோ ஹோண்டா ட்ராங்க்ஷாஃப்ட் போட்ட வண்டிகள் எந்தெந்த வண்டிகள்லாம் செல்ஃப் இல்லாமல் இருக்கோ அத்தனை வண்டிக்கும் இந்த கிட்டை நீங்கள் மாட்டிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செல்ஃப் ஸ்டார்டர். உங்களுக்கு எந்த ஒரு செலவும் இல்லாமல், சர்வீஸ் செலவு எதுவுமே இல்லாமல், அதே மாதிரி செல்ஃப் மோட்டர் ப்ரஷ் போயிடுச்சு, ஸ்டார்ட் ரிலே போயிடுச்சு, ஒன் வே கிளச்சு போயிடுச்சு, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு டைம் மாட்டிட்டோம் அப்படின்னா பேட்டரியில் சார்ஜ் இருக்கிற வரைக்கும் இந்த வண்டியை நம்ம செல்ஃப் எடுத்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு தொந்தரவு ஸ்டார்ட் ஆகிறதும் தெரியாது. ரொம்ப சைலண்ட்டாக ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகிறதும் தெரியாது. ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா எக்ஸலைட்டுக்கு உண்டான செல்ஃப் ஸ்டார்டர் காயிலுக்கு ஒரு அசம்பிளி வந்து நம்ம இதில் ஸ்டார்டர் பிளேட்டில் வந்து அசம்பிள் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இதோட மேக்னெட்டில் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் மார்க் பண்ணி மேக்னெட் நம்ம கீகாடி போட்டு இதில் இப்போ மாட்டுறோம். இப்போ இந்த காயில் கோரோட ஒயரிங் கிட்ட வந்து நம்ம இதில் உள்ள வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஐஹெச்சி கண்ட்ரோல் யூனிட்டு எக்ஸலண்டரோடது. இது பார்த்திங்கன்னா பேட்டரியோட ஒயர் வந்து இங்கே பேட்டரி Z4 ஒரு பேட்டரி வந்து ஆல்ட்ரு பண்ணி இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம ஒயரிங் கிட்டில் இருக்கிற அந்த ஐஹெச்சி கண்ட்ரோல் யூனிட்டுக்கு உண்டான ஒயர் ஜாக் எல்லாமே போட்டு நம்ம முன்னாடி கீழே வந்து இக்னிஷன் கீக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம ரைட் சைடில் செல்ஃப் சுவிட்ச் மவுண்ட் இதை மாட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணுறது, நம்ம போட்டு கிட்டு வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணி வண்டி நல்லா ரேஸ் ஆகுதா என்னங்கிறத பார்க்குறதுக்காக ஒரு ஸ்ப்ளெண்டரோட இன்ஜின் வந்து டெமோ இன்ஜின் வந்து இதில் ரெடி பண்ணியிருக்கோம். அதுதான் இப்போ இதில் மாட்டி வச்சு நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிட்டு நான் பேக் பண்ணி அனுப்புவேன். அதே மாதிரி
ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் உடனே ஸ்டார்ட் ஆகும். குயிக் ஸ்டார்ட்டு, ரொம்ப சைலண்ட்டாகவும் வண்டி ஸ்டார்ட் ஆகும். அதுக்குண்டான டெமோ இன்ஜின் தான் இது. வணக்கம் நன்றி. இந்த கம்ப்ளீட் கன்வர்ஷன் கிட்டு வந்து வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்போ அல்லது கால் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கன்வர்ஷன் கிட்டு வந்து அனுப்பி வைக்கப்படும். இப்போ இதே வீடியோவை நீங்கள் கஸ்டமரும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்களும் பை பண்ணி வாங்கிட்டு உங்கள் அருகில் உள்ள மெக்கானிக்கிட்ட சொல்லி இதை மாட்ட சொல்லி கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.